கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதமான உயிர்த்தெழுந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் சற்று நேரம் நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை உலகம் அனைத்தும் தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனங்களிலிருந்து ஆண்டவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்தும் அநேக காரியங்களை நினைவு கூறுகிறதும் கற்றுக்கொள்ளுகிறதும் பிரசித்தப்படுத்துகிறதுமான இந்த நல்ல நாளில் நமக்கு ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் காத்து இந்த நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்வோம். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த செய்தியின் தலைப்பு அவர் உயிர்த்தெழுந்தார். நாம் வாசித்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையிலே, அதாவது சூரியன் உதிக்கிறதற்கு முன்னதாக இருட்டோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே, இந்த 28வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசுவை அந்த கல்லறையில் பார்க்கும்படிக்கு, அதுக்கு தூப வர்க்கம் இடும்படிக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வும் நடைபெறுகின்றது. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலை வேளையில் நடைபெற்ற பிரதானமான 4 காரியங்களை வேத வசனங்களிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். முதலாவது காரியம், கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் துவக்க நாட்களிலே சொன்னார், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு இராக்காலத்து சொப்பனத்திலே ஒரு ஏணி பூமியிலிருந்து வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் தேவதூதர்கள் அதில் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான காட்சியை பார்த்ததை அவர் குறிப்பிடுகின்றார் ஆதியாகமத்திலே. அதே போல புதிய ஏற்பாட்டிலே இயேசுவும் சொல்லுகிறார், தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான காரியங்களை இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று. இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காலை வேளையில் பாருங்களேன், அந்த வசனத்தில் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து என்று படிக்கிறோம். அப்போ தேவ தூதன் அந்த காலை வேளையில் இறங்கி வந்தான். அநேகம் தேவ தூதர்களை குறித்தும் அவர்களுடைய செயல்களை குறித்தும் வேதத்தில் நம்ம பார்க்கிறதற்கு முடியும். அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு வேலைகளை அவர்களுக்கு அந்தந்த நேரங்களில் கொடுத்து தேவன் பூமியில் அனுப்பி கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே அப்படி பூமியிலே அவர்கள் அனுப்பப்படக்கூடிய அந்த வேலைகளையும் அவர்களையும் மனுஷ கண்களால் பார்க்க இயலாது. ஆனால் இந்த இடத்திலே தேவதூதன் இறங்கி வருகிறதை கண்டார்கள். பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரு பெரிய அடையாளம் அங்கே உண்டானது. மற்ற இடங்களில் பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அங்கே அவர்கள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. இங்கே ஒரு தேவ தூதன் இறங்கி வந்த பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. சற்று யோசித்து பாருங்கள், ஒரு தேவதூதன் வரும்பொழுதே பூமியே அதிருமானால் அது எவ்வளவு வல்லமையுள்ள தூதனாயிருப்பான், அவனுடைய பலம் எவ்வளவு பெரியதாயிருக்கும், அவனோடு கூட இருக்கிற கர்த்தருடைய அதிகாரமும் மேன்மையும் எவ்வளவு விசேஷித்ததாயிருக்கும். அப்படி ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். சற்று யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு தூதனை அனுப்புவாரானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு மாறுதலாக முடிந்துவிடும். நம்முடைய பிரச்சனைகள், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய போராட்டங்கள், மனிதர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஒரு தூதன் இறங்கி வந்தான், பூமி அதிர்ந்தது.
இங்கே இந்த தூதன் அனுப்பப்பட வேண்டியதன் காரணம் என்ன? நம்ம வாசிக்கின்ற போது இதற்கு முந்தின அதிகாரம், அதாவது மத்தேயு 27வது அதிகாரத்தில் 62 முதல் 66 வரையுள்ள வசன பகுதியில் நம்ம வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்தார்கள். வந்து அவர்கள், ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்ப இயேசு சொன்னார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார், அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரில் இருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, நீங்கள் போய் உங்களால் ஆன மட்டும் அதை பத்திரப்படுத்துங்கள் என்று. ஆகவே அவர்கள் போய் அந்த கல்லறையை மூடி இருந்த கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை அரசாங்க முத்திரை வைத்து அங்கே காவலுக்கு வீரர்களை நிறுத்தியிருந்தார்கள். மனித வரலாற்றில் எங்கேயும் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து முன்னதாக சொன்ன வார்த்தை நிறைவேறக்கூடாது என்கிறதற்காக, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்கிறதற்காக அரசாங்கத்தினுடைய முத்திரை அங்கே வருகின்றது. அரசாங்கத்தினுடைய பலசாலிகளும் உண்மையுள்ளவர்களுமாகிய காவல் வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள். பாருங்கள், பரலோகம் என்ன நினைக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். இயேசு முன்னதாக சொன்ன தீர்க்க தரிசனம் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று. இவைகளை தடுக்கும்படிக்கு பூமியில் இருக்கிற ஆளுகையும் அதிகாரங்களும் பராக்கிரமங்களும் எல்லாம் எதிராக நின்று கொண்டிருக்கிறது, நிறைவேறாதபடிக்கு. அப்படியானால் இந்த உலகத்திலே மனுஷனுடைய செயல்பாடுகள் எவ்வளவு தேவனுக்கு எதிராக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் அதிகாரம் நிறைந்த சூழ்நிலையில ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கினான். அவன் சாதாரணமானவன் அல்ல. இறங்கின உடனே பூமி அதிர ஆரம்பித்தது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் முன்னதாக சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து மிகவும் நொறுங்கி போன ஒரு சூழ்நிலையில, ஒடுங்கி இருக்கிற நிலையில கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடையதாக இருக்கலாம். அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தையோ ஒரு தரிசனத்தையோ ஒரு வெளிப்பாட்டையோ கொடுத்து அது நிறைவேறுகிற நாளுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இப்பதான் அது நிறைவேற வேண்டும் என்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகாரம் எதிராக இருக்கிறது. ஒருவேளை அரசாங்கத்தினுடைய கட்டளை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய ஆணை உங்களுடைய காரியங்களுக்கு எதிராக இருக்கக்கூடும். மனிதர்கள் அதற்கு எதிராக எழும்பி பலசாலிகளாக அது நடக்காதபடிக்கு அவர்கள் தைரியம் கொண்டு நிற்கக்கூடும். எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், பரலோகம் ஒன்றை சொல்லி இருக்குமானால் அது நிச்சயமாய் நடந்தே தீரும். இந்த முழு உலகமும் அதற்கு எதிராக எழும்பி நின்றாலும் தேவன் நினைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றத்தான் செய்வார். அது உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். இயேசுவுக்கு இது நிறைவேற்றப்பட்டது, ஆனால் அது நமக்கும் ஆண்டவர் செய்வார் என்கிறதற்கு முன் உதாரணமாக அது நிறைவேறி இருக்கின்றது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த கல்லறைக்கு இந்த அதிகாரிகள் செய்திருந்த காரியம் 3 காரியங்களை செய்திருந்தார்கள். அந்த 27வது அதிகாரம் 66வது வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். முத்திரையிட்டார்கள், அதோடு காவல் வைத்தார்கள், கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள்.
தேவ திட்டத்துக்கு மாறாக மனுஷர்கள் எவ்வளவு வேலை செய்கிறாங்க, எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்க்குறாங்க, தங்களால் முடிந்த வரைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்த பொழுது எல்லாமே மாறிவிட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வார். எல்லாரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள், எல்லாரும் உங்களுக்கு எதிரான காரியத்தை செய்து நிறைவேற்றி வைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரும் செய்யணும் இல்லையா? ஆண்டவரும் உங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதிலை தந்து நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்தெல்லாம் வச்சிருக்கிற ஆண்டவர், அவரும் உங்களுக்காக ஏதாவது செய்ய வேணும் அல்லவா? கர்த்தர் செய்வார். எதிர்பார்த்திருங்கள், மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இங்கே அந்த தூதன் இறங்கி வந்தான். அதுல 3வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த தூதனுடைய தோற்றம் எப்படிப்பட்டதா இருந்தது வாசிக்கலாம். 3வது வசனம், அதாவது 28வது அதிகாரம் 3வது வசனம். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. பாருங்கள், அந்த தூதன் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண தோற்றத்தில் இல்லை, ஒரு சாதாரண மனிதனை போலவும் இல்லை. அவனுடைய ரூபம் மின்னலை போல இருந்தது. அப்படின்னா அவனுடைய வடிவம், அவனுடைய சாயல் பார்க்கறதுக்கு ஆள் எப்படி இருந்தார் அப்படின்னா ஒரு மின்னலை போல அவர் இருந்தார். இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு வேறு வடிவத்தில் அந்த தூதன் அங்க வந்திருந்தான். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கிற போது அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் வெண்மையாகவும் இருந்தது. அப்போ அவனுடைய ட்ரெஸ் இந்த வெண்பனியை போல நல்ல வெள்ளையா இருந்தது. அவனுடைய முகமும் அவனுடைய தோற்றம் எல்லாம் மின்னலை போல இருந்தது. இப்படி ஒரு காட்சி, ஒரு ஆள் அப்படியே முன்னாடி வந்து நின்றா எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியும் பயத்துல திகில நடுங்கி போய்விடுவான். அதனாலதான் இவ்வளவு வல்லமையான தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கின்றார். அப்போ வாக்கு தத்தங்களை நிறைவேற முடியாத சூழ்நிலை மனுஷர்கள் எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஆகவே இந்த 4வது வசனத்திலே நம்ம வாசிக்கின்ற பொழுது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். பாருங்களேன், ஒரு தூதன் வந்தப்போ பெரிய பராக்கிரமசாலிகள் ஆயுதங்களை வச்சு நிற்கிறாங்க, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கத்துக்கு உண்மையானவர்கள், இவர்களை மீறி அங்கே எதுவும் நடக்காது. அவ்வளவு பெரிய ஆட்கள் இந்த தூதனை பார்த்த உடனே அவர்கள் செத்தவர்கள் போல் ஆனார்கள். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஆண்டவர் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்து நிறைவேற்றுவார். ஒரே ஒரு தூதனை அனுப்பின போதும் எல்லாமே சரியாகிவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலை வேளையில் நடந்த முதலாவது சம்பவம், ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். எதற்காக? அதற்கு முன்னதாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேறுகிறதற்கு தடையாக அரசாங்கமும் முத்திரையும் அதிகாரிகளும் நிற்கின்ற பொழுது இவைகள் எல்லாவற்றை துடைத்து நீக்கும்படிக்கு தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். 2வதாக அந்த 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை மூடி வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய கல், பாறாங்கல், அதை அவன் புரட்டி தள்ளிவிட்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்தான். பாருங்கள், அந்த காட்சியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கல் அப்படியே கல்லறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற, அது ரொம்ப பெரிய கல். அதெல்லாம் சாதாரணமாக ஒருத்தர் 2 பேர்னாலெல்லாம் தள்ளி விட முடியாது. அவ்வளோ பெரிய கல்லை அதுக்கு அந்த கல்லறையினுடைய வாசலில் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இதில் அந்த தூதன் வந்து அதை கல்லை புரட்டி தள்ளி அதற்கு மேலே ஏறி உட்காருகிறான். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிற போது அவன் ஒரு சவாலாக அதை எடுத்துக்கொண்டு நிற்கிறான். அதிகாரங்களும் ராஜாக்களும் அதிகாரிகள் எல்லாம் இதை திறக்க கூடாது
கூடாது என்று எதிராக நிற்கிற போது தேவதூதன் அதை தள்ளிவிட்டு அதற்கு அந்த கல்லுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி என்றால் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் எதுவும் செய்ய முடியாது, நான் இதை புரட்டி தள்ளிவிட்டேன் என்று அவன் ஜெய கம்பீரத்தோடு அதன் மேலே உட்கார்ந்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக கர்த்தர் அனுப்புகின்ற தேவதூதன் பராக்கிரமங்களை செய்கிறவன். ஒருவேளை நமக்கு ஒரு மனுஷனுடைய துணை ஒரு காரியத்தில் இருக்குமானால், மனுஷர்கள் வந்தால் அவங்கள பாதுகாத்து கொள்ளுவதற்காக அவங்க நம்மளை விட்டுலாம் ஓடி போயிடுவாங்க. பிரச்சனை ரொம்ப பெரியதாகிற போது நைஸா ஒருத்தரா கழண்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் கழண்டு போக மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் விலகி போக மாட்டார். அவர் வருவார், ஆனால் அவர் நினைச்சதை நிறைவேற்றுவார். யாரும் ஒன்று செய்ய இயலாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அதனால எந்த மனுஷனை நம்பிடாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. இன்றைக்கு நல்லா இருக்கிற மனுஷன், இன்றைக்கு திறமைசாலியா இருக்கிறவன் நாளைக்கு மோசமானவனாகி விடுவான், ஒன்றும் செய்ய முடியாதவனாக மாறிவிடுவான். கர்த்தரை நம்புங்கள். இங்கே இந்த கல்லை குறித்து ஏற்கனவே அந்த மரியாளுக்கும் அவளோடு அந்த ஸ்திரீயோடு கூட வந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. அதை மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். பாருங்கள், அவர்கள் வருகின்ற போதே பேசிக்கொண்டு வருகிறார்கள். என்ன பேசினார்கள்? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ அது ரொம்ப பெரிய கல்லா இருக்கிறதே, அதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்? நம்மால் அதை புரட்டுகிறதற்கு முடியாது, என்ன செய்வது? அப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள். அடுத்த வசனத்துல அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அதான் முக்கியமான விஷயம். அது ரொம்ப பெருசு, அதை புரட்டி தள்ள நம்மால முடியாது. யார் நமக்கு உதவி செய்வார்கள்? இதுதான் கேள்வி. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கலாம். இதை யாரு புரட்ட முடியும்? மரியாள் இருக்கிறாங்க, மகதலேனா மரியாள் இருக்கிறாங்க, கூட யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. நாமெல்லாம் சேர்ந்து தள்ளுனா கூட அந்த கல்லை புரட்ட முடியாது. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை என்கிற கல்லை நீங்க புரட்டி தள்ளி அதை தள்ளி இருக்கலாம். உங்களால் இயன்ற வரைக்கும் பலனை பயன்படுத்தி இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், உறவினர்கள் அல்லது வீட்டார் யாரையோ சேர்த்து கொண்டு நாம புரட்டி தள்ளுவோம் என்று முயற்சி பண்ணுகிறீங்க. அந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த கல்லை உங்களால் தள்ள முடியவில்லை. இன்னும் யாரையோ சேர்த்து கொண்டு நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்களா இதில் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை தள்ளி விலக்கி விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. முடியவில்லை. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். இந்த பெரிய கல்லை ஒரு தேவதூதன் புரட்டி தள்ளினான். உங்களால் முடியாமல் இருக்கிறதை பரலோகத்திலிருந்து ஒரு ஆளை அனுப்பி தேவன் செய்வார். பூமியிலிருந்து எங்கிருந்தும் யாரும் வரவில்லை, பரலோகத்திலிருந்தே கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பி இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீங்க ஆண்டவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரும் தம்முடைய மனதிலே இருதயத்தில் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய வேண்டியது கர்த்தருக்கு தெரியும். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆக அந்த தூதன் வருகிறான். இந்த கல்லை அவன் புரட்டி தள்ளி விடுகின்றான். இந்த கவலைகள், இந்த கவலைப்பட்டு இந்த ஸ்திரீகள் அப்படி வருகின்ற பொழுது அவன் அந்த கல்லை புரட்டி தள்ளும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். இங்கே 2 கவலைகள் அவர்களுக்கு இருந்தது. ஒன்று, இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான். இரண்டாவது, இது மிகப்பெரிய கல்லா இருக்கிறதே. இந்த 2 காரியங்கள் அதையே நம்ம மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கின்ற போது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்போ 2 கவலை
ஒன்று இந்த கல் பாரமானது, இன்னொன்று யாராகலும் வந்து நமக்காக அதை புரட்டுவார்களா என்பது. இங்கே ஆண்டவர் அதே போல 2 காரியத்தை செய்கிறார். ஒன்று, தேவதூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளினான், அதன் மேல் உட்கார்ந்தான். தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஆகவே பிரச்சனைகளுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு தீர்வு உண்டானது. நம்முடைய கவலைகளுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக, துன்பங்களுக்காக செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கஷ்ட நேரத்தில் விட்டு போறவர் இல்ல, பிரச்சனையான நேரத்தில் ஒதுங்கி நிற்கிறவர் அல்ல. பாருங்க, இங்க 12 அப்போஸ்தலர்கள், இயேசுவுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். ஏராளம் பேர் இயேசுவை நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் பின்பற்றினார்கள். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் சுகமாக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று மிகப்பெரிய கூட்டம் மக்கள் உண்டு. ஆனால் இந்த காலை வேளையில இயேசுவுக்கு தூப வர்க்கம் இடுகிறதற்கு ஒரு மனுஷனும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களால் உதவி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், நீங்க முன்ன நின்று அவங்களுக்கு செஞ்ச காரியம் நிறைய இருக்கலாம். ஆனா உங்க பிரச்சனையான நேரத்தில் யாரும் உங்களுக்கு உதவுகிறதற்கு முன்வராமல் இருக்கலாம். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தூதன் வந்தான், கல்லை புரட்டினான், அதன் மேலே உட்கார்ந்தான். பிரச்சனைக்கு தீர்வு உண்டானது. ஆகவே 2வது காரியமாக அவர்கள் அந்த இயேசு உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. 3வது நிகழ்வு மத்தேயு 28வது அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். இயேசு உயிர்த்தெழுந்த காலை வேளையில் மரியாளும் அவளுடன் சென்ற அந்த ஸ்திரீகளும் ஒரு நற்செய்தியை கேட்டார்கள். அந்த நற்செய்தியில் 4 காரியங்கள் அடங்கி இருந்தது. அதை நாம் இங்கே இந்த வாசித்த வசனத்திலே நாம கேட்டோம். முதலாவது காரியம் என்னவென்றால், பயப்படாதிருங்கள். 5வது வசனத்திலே பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு நல்ல செய்தி, நீங்கள் பயப்பட வேண்டாம். இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு காவல் நின்ற அரசு அதிகாரிகள் எல்லாம் பயந்து நடுங்கி திகைத்து ஓடி போய்விட்டார்கள். இங்கே இந்த ஸ்திரீகள் இங்கே வந்து நிற்கிற பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, எதிராக இருந்த மனுஷர்கள் பயந்த போது, நடுங்கின போது தேவதூதன் அவர்களை பார்த்து, நீ பயப்படாதே என்று சொல்லவில்லை, நீ பயப்படத்தான் வேணும், நீ ஓடி போக வேண்டியவன். ஆகவே அவனை பார்த்து, அவங்களெல்லாம் பார்த்து தேவதூதன் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவிற்கு தூப வர்க்கம் இடும்படிக்கு வந்த ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னான். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம், நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன காரியம் உங்களுக்கு பயமா இருக்கிறது, அதை கர்த்தர் காண்கிறார், அதை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு திடன் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள். 2வது காரியம் 6வது வசனத்திலே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதுபோல 7வது வசனத்தில், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான். பாருங்களேன், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, போய் சீஷர்களிடத்துல சொல்லுங்க, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்கிற செய்தியை போய் சொல்லுங்கள் என்று. 4வதாக அதே 7வது வசனத்தில், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இயேசு கலிலேயாவுக்கு போறார், நீங்க கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே அவரை காண்பீர்கள். இப்போ அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பி விட்டார். கலிலேயாவிலே நீங்கள் அவரை சந்திப்பீர்கள். அப்ப 4 நல்ல செய்தி அவர்களுக்கு காதுகளிலே கேட்கிறது, கண்ணார அதை காண்கிறார்கள். முதலாவது பயப்படாதிருங்கள்,
இரண்டாவதாக தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். மூன்றாவதாக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். நான்காவதாக அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், நீங்கள் அங்கே போய் அவரை சந்திப்பீர்கள், காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த ஸ்திரீகளுடைய மனநிலையை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கல்லை எப்படி புரட்டுகிறது, யார் புரட்டுவாங்க, அதுதான் அவர்களுடைய கவலையாக இருந்தது. இயேசு உயிரோடு எழும்புவார், அவரை பார்க்கணும் என்கிற சிந்தை அல்ல அவர்களிடத்தில் இருந்தது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் இந்த அரசு அதிகாரிகளை பார்த்தீங்க, இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லிட்டாரு, அவர் எழும்பிடக்கூடாது, இல்லை சீஷர்களாவது களவா எடுத்துக்கொண்டு போய் அவர் உயிரோடு எழும்பிட்டார் அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு அவன் நம்புகிறான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அதற்கு வேண்டிய காரியங்கள் நடவாதபடிக்கு செய்கிறான். ஆனால் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத நிலையில இவர்கள் வருகிறார்கள். தூபோர்க்கம் போடணுமே, கல்ல புரட்டணுமே, யார் நமக்காக புரட்டுவார், இப்படிப்பட்ட கவலைகளும் விசுவாச குறைவும் உள்ள மனநிலையோடு வந்தார்கள். ஆனால் இயேசு அல்லது பரலோகம் இதை அது ஒரு தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இது நல்லதா நடக்குமான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லலாம். இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இனி இப்படியெல்லாம் காரியங்கள் நல்லதாக நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான், டாக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, என்னால் முடிஞ்சாலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இனிமேல் இதில் எதுவுமே செய்கிறதுக்கு முடியாது, சாரின்னு சொல்லிட்டாங்க, அப்போ இது காரியம் நடக்காது, என்னாலும் முடியாது. இப்படிப்பட்ட சிந்தைகள் தான் நம்ம உள்ளத்தை ஆட்கொண்டு இருக்கின்றது. கர்த்தர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், அவர் சொன்னதை செய்வார். தேவ பிள்ளையே, நீ நம்பினாலும் நம்பலைனாலும், நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலைனாலும் உனக்கு செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு தெரியும், அவர் அதை செய்வார். நீ நம்பல, இல்லாட்டா நீ கொஞ்சம் சோர்ந்து போயிட்ட, இல்லாட்டா நீ கொஞ்சம் தளர்ந்து போய்விட்ட, கொஞ்சம் அவிசுவாசம் வந்துச்சுது அப்படிங்கிறதுனால இவனுக்கு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு நாளும் நினைக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ள கர்த்தர். நம்முடைய அவநம்பிக்கையெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், நம்ம எவ்வளவு விசுவாசிக்க முடியுன்றது ஆண்டவருக்கு தெரியும், நம்மால என்ன முடியுன்றதும் ஆண்டவருக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்து பரலோகத்தின் தகப்பன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அதனால எனக்கு ஜெபம் இல்லை, என்னால் விசுவாசம் இல்லை, நம்ப முடிய மாட்டேங்குது, அதனால ஏதாவது குழப்பம் வந்துடுமோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை, கர்த்தர் செம்மையாக செய்வார். ஆகவே இந்த இவர்களுக்கு உயிர்த்த இயேசு கிறிஸ்து நல்ல செய்தியை கொடுத்தார். கடைசியாக நான்காவது காரியமாக மத்தேயு 28 வாசிக்கலாம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். நான்காவது காரியம், அவர்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார்கள். வந்தபோது கவலையோடு வந்தவர்கள், வருத்தத்தோடு பேசி கொண்டு வந்தவர்கள், நம்முடைய முன்னே இருக்கக்கூடிய சவாலை பற்றி பேசி கொண்டவர்கள் இப்போ திரும்பி போகிற போது சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் காரியங்களை சந்தித்து தோல்வியோடு திரும்ப போகிறதில்லை, அல்லது உங்களுடைய அவிசுவாசங்கள் அவநம்பிக்கைகள் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி போக போகிறீர்கள், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடு திரும்ப போகிறது, உங்களை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். அந்த வசனத்தில் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, அப்போ பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், வர்ணிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றம். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி காரியம் நடக்கும் என்று, ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். இதுதான் தேவன்,
ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படி பதில் தருவார் தெரியுமா? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்வார். நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அப்படி நினைச்சு பார்க்காத அளவுக்கு எனக்கு எதுவுமே நடக்கல என்றீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். இந்த வாழ்நாளில் உங்க காலம் முடிகிறதற்குள்ளாக நிச்சயமாக நீங்க நினைச்சு பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பெரிய ஆச்சரியம். இப்படியெல்லாம் நடக்குமா? பிரமிச்சு போயிட்டேன். அப்படி கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். இது ஒரு கதையோ அல்லது ஒரு சித்தாந்தமோ கொள்கையோ கோட்பாடோ அல்ல, இது உண்மை. இதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் அதை செய்வார். ஆகவே இவங்க பயமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நிலையில போயிட்டாங்க. தூதனை பார்த்தது ஒரு அதிர்ச்சி, எதிர்பாராத காரியம் நடந்து விட்டது, அங்க கேட்ட நல்ல சந்தோஷ செய்தி. இப்படி ஒரு இதை சரியா சொன்னால் ஒரு திக்குமுக்காடி போகிற ஒரு நிலையில அவர்கள் வேகமாக அங்கிருந்து ஓடி அவருடைய சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். ஆகவே உயிர்த்த இயேசு கிறிஸ்து நமக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்வார். பரலோகம் நமக்கும் இந்த காரியங்களை நிச்சயமாக செய்யும். இங்க நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை நாளின் அதிகாலை வேளையிலே நடந்த 4 காரியங்கள். அந்த மரியாளும் அவளுடனே சில ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறையில் அவருக்கு தூப வர்க்கம் இடும்படிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலை வேளையில் இந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்கிற கவலையோடு வந்தபோது 4 காரியங்கள் நடந்தது. முதலாவது, ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். அது எதற்கென்றால் பரலோகம் நிச்சயித்திருக்கிற காரியத்தை நிறைவேற விடாதபடி அரசாங்கத்தின் அதிகாரமும் முத்திரையும் இருக்கிறது. அவர்களெல்லாம் துரத்தி பயந்து ஓட செய்யும்படி, முத்திரைகளை உடைக்கும்படிக்கு ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். இரண்டாவது காரியம், அவன் வந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் ஏறி உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீகள் காலையில் வரும்பொழுது அவர்கள் பேசி கொண்டு வந்த காரியம், நமக்கு முன்னே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வேற ஒன்றும் கிடையாது, இந்த கல் தான். நமக்கு முன்னே இருக்கக்கூடிய பெரிய சவால் இதுதான், இந்த கல் தான். அதை யார் நமக்காக புரட்டுவார்? மீதியெல்லாம் நம்ம பார்த்து கொள்ளலாமே, தைரியத்தை வரவழைச்சு நம்ம செஞ்சிடலாம். இந்த சவால் இது என்னவாகும்? அதை கர்த்தர் பார்த்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னே இருக்கிற சவாலை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரிடத்தில் விட்டுவிடுங்கள். மூன்றாவது காரியம், அவர்கள் நற்செய்தியை கேட்டார்கள். அந்த நற்செய்தியில் 4 விஷயங்கள் இருந்தது. 1, பயப்படாதிருங்கள். 2, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். 3ஆவதாக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள். 4ஆவதாக அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே உங்களை அவர் சந்திப்பார் என்று நல்ல செய்தியை கேள்விப்பட செய்தார். துக்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி கிடைத்தது. 4ஆவதாக அவர்கள் மகா சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார்கள். மிகுந்த துக்கத்தோடு வந்தவர்கள் மகா சந்தோஷத்தோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்ன காரியம், சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள். நீங்களும் செய்ய வேண்டிய காரியம், பிறருக்கு இயேசு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லுங்க. இயேசு நன்மை செய்வார் என்று சொல்லுங்க. இயேசு உங்க பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்குவார் என்று சொல்லுங்க. அவங்களுக்காக ஜெபியுங்க. நீங்கள்ல, பரலோகம் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். நம்மிடத்தில் எதுவும் இல்லை, கர்த்தரிடத்தில் எதுக்கும் குறைவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆகவே உங்களுக்கு செய்த கர்த்தர் அந்த உயிர்த்தெழுந்த அந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் செய்த இந்த 4 காரியங்களுடைய மேன்மையை உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்துவாராக. ஆமென்.